வணக்கம் நேர்களை வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதன்னும் அரிது கூன் குருடு செவிடு தவிர்த்து பிறத்தல் அரிது அப்படின்னு அப்போ சொன்னாங்க. வாழ்க்கையில் சாதாரணமாக எல்லா நலங்களோடும் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய மனிதர்களே இயங்குவதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும்படியாக வாழ்கின்றவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுகிற போது இந்த சமூகத்தில் அவர்கள் இயங்குவதற்கு என்னென்ன இடங்களில் எல்லாம் இடர்பாடுகள் இருக்கிறது, அந்த இடர்பாடுகளை எல்லாம் துச்சமென்று தூக்கி தள்ளிவிட்டு வெற்றி அவர்கள் எப்படி அடைகிறார்கள், இது குறித்து நிறைய விஷயங்கள் நம்மோடு பேசுவதற்காக மாற்றுத்திறனாளி, இந்த சமூகத்தில் அரசில் வருவாய் ஆய்வாளராக இருக்கக்கூடிய அகில இந்திய மகளிர் மாற்றுத்திறனாளி கூட்டமைப்பினுடைய பொருளாளர் திருமதி அருணாதேவி அவர்கள் இன்றைய வரவேற்பு நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. நிறைய விஷயம் அவர்களோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். ப்ளீஸ் மேம் டேக் திஸ். மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகம் எப்படி பார்க்குது? மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்தினுடைய பார்வை ஒருவரை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிச்சை எடுப்பவர்களாகவும் இன்னைக்கு ஒரு ஒரு சமூகத்தில் இன்னைக்கு அவங்க இன்னைக்கு ஒரு பிச்சைக்காரர்களாகவும் ஒருவரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழலில் தான் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி படித்து சாதனை அடைஞ்சு இன்றைக்கி நிறையா சூழலில் அவங்க சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. கல்வியிலையும் சரி, விளையாட்டுத்துறையிலையும் சரி, இன்றைக்கி நிறைய பேர் சாதனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூட அவர்களையெல்லாம் ஒரு கோடிட்டு பார்க்காம மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னனால அவங்க இன்றைக்கி ஒருத்தரை சார்ந்து அவங்க முழுக்க அவங்க இன்னைக்கு ஒரு இதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இந்த சமூகத்தில் இருந்துட்டு இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகத்தில் நீங்கள் பார்த்த காலத்தை விட இன்னைக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இல்லை முன்னாடி இருந்ததோட நிறைய மாற்றங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் வாழ்வாதாரம்லாம் உயர்ந்திருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இன்னைக்கு 1947 நம்ம இந்தியா சுதந்திரமாச்சு. அந்த இந்தியா சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர்லாம் வந்தது. அந்த இரண்டாம் உலகப்போர் வருவதற்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகளோட நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் கேள்விக்குறியான சூழ்நிலையில் தான் இருந்துச்சு. அவர்களுடைய பார்வை ஒரு மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா ஒரு மருத்துவம் சார்ந்த அடிப்படையிலையும் அவங்க ஒரு சேரிட்டி அடிப்படையிலும் தான் இருந்தாங்க. ஒரு உரிமை சார்ந்த கண்ணோட்டத்தில் யாருமே பார்க்கல. இவர்களுக்கும் கல்விக்கான உரிமை இருக்குது, இவங்களுக்கும் வேலைக்கான உரிமை இருக்குது, இவங்களுக்கும் சமூகத்தில் வாழ்வதற்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கல. அந்த 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடி இரண்டாம் உலகப் போரின் போது நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகளாக உருவாக்கப்படும் பொழுது தான் அவர்களுடைய நிலைமை இன்னைக்கு பிறவியிலேயே மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த தேவையெல்லாம் இருந்தது. இடையில் அவங்களுக்கு மாற்றுத்திறனாளி குறைபாடு வரும்போது அவங்களோட நிலை கேள்விக்குறியாக வரும்போது தான் சமூகம் அவர்களை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சு தான் இவங்களுக்கும் இன்னைக்கு படிப்பதற்கு, இந்த மாதிரி வேலை செய்வதற்கு இவங்களுக்கு இடஒதுக்கீடெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தில் சொல்லிகிட்டே வந்தாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1973ஆம் ஆண்டு தான் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளுக்கு சமூகத்தில் ஒரு சமமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக இடஒதுக்கீடு முறையும் வந்தது. அந்த இடஒதுக்கீடு முறை வந்த சமயத்தில் தான் 1981ஆம் ஆண்டு தான் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் ஆண்டாக குறிப்பிட்டு அந்த ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா விதத்துலையும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போது கல்வி, வேலைவாய்ப்பு, அவங்களுக்கு சமூகத்தில் சுய தொழில் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான பிசிஓ, இன்னைக்கு டெலிஃபோன் பூத்துஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த நேரத்தில் தான் வந்தது. இந்த மாதிரிலாம் அவங்க ஒரு தன்காலில் நிற்கணும் அப்படிங்கிறது அந்த பார்வை அப்போ தான் வந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 1981ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் நம்ம ஏசியன் பசிபிக் ரீஜனில் நம்மளுடைய ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் இந்தியா கையெழுத்திட்டு வந்துச்சு, இந்த மக்களுக்கும் நாங்கள் சட்ட ரீதியான உரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய பின்னணியாக தான் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சம வாய்ப்பு, முழு பங்கேற்பு, உரிமை பாதுகாப்பு அப்படிங்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கான நல சட்டம் 1995ஆம் ஆண்டு அதிலிருந்து இவங்களுக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைச்சி இல்லை இந்த சட்ட ரீதியான பாதுகாப்பு அப்படிங்கிறது அவர்களுடைய வேலை வாய்ப்புலா, இல்லை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்றதுக்கா, இல்லை அவங்களுடைய சாதாரண நோய்களிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்காங்களா?
அவங்க அவங்களோட நோய்க்கு பற்றின இது இல்லை. இன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத ஒரு அங்கீகாரப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு உடல் ரீதியாக குறைபாடு இருக்கிறவங்கள, இன்னைக்கு 40% மேலே குறைபாடு இருக்கிறவங்கள ஒரு ஆர்த்தோபெடிக்கலி டிசேபிள், பார்வை குறைபாடு இருக்கிறவங்கள பார்வையற்றோர், அதே சமயத்தில் செவி மற்றும் பேச இயலாதவங்கள காது கேளாதோர், அதே சமயத்தில் மனநோயிலிருந்து குணமடைந்தவர்களை சைக்கோசோசியல் டிசபிலிட்டி, அதே சமயத்தில் வளர்ச்சி குறைவான குழந்தைகள் இருப்பாங்க அவங்க, பிறகு தொழுநோயிலிருந்து குணமடைந்தவங்க இருப்பாங்க. இல்ல மேம், இதுல ஒரு 60% மேல் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கான பல விஷயங்களை அரசு செய்துட்டு வருது அப்படின்னு சொல்றீங்க. இது ஒரு கண் பார்வையற்றவர்களுக்கு பரவாயில்ல. ஆர்த்தோபெடிக் அப்படின்னு வருகிற போது அவங்களால ஒரு 60% அப்படிங்கிறது 70% தாண்டுகிற போது அவர்களால் எல்லா பணிகளையும் செய்ய முடியுமா? அதுதான் இன்னைக்கு எல்லாருக்குமே 40%லேருந்து 60% இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விதமான பாதிப்பு இருக்கலாம். 60% பாதிப்புகளுக்கு அரசாங்கம் என்ன செய்யுது, அமைப்புகள்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் கிடைக்குது அப்படிங்கிறது? இப்போ இவர்களுக்காக இன்னைக்கு அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய உதவி உபகரணங்கள் கொடுக்கணும். அதே சமயத்தில் இன்னைக்கு தடையற்ற சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்களோட 95ஆம் ஆண்டு சட்டத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தில் ஐக்கிய நாடுகளினுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான ரீசனபிள் அக்காமடேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பில்டிங்ஸை நம்ம இடித்து இந்த மக்களுக்காக ஏற்ற வகையில் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மக்கள் பயன்படுத்துகிற வகையில் ஒரு நீங்கள் அதை ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லிஃப்ட் போட வசதி இல்லை அப்படின்னா எலிவேட்டர் வச்சு இந்த மக்களை நீங்கள் மேலே ஸ்டெப்ஸில் வர வச்சு பண்ணணும். அதே போல் இன்னைக்கு கழிப்பிட வசதிகள், இன்னைக்கு ஏராளமான மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இன்னைக்கு ட்ராப் அவுட் ஆகுறாங்க. ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னு ஆகுறாங்க? அதுலேயும் குறிப்பாக பெண் குழந்தைகள். இன்னைக்கு பெண் குழந்தைகள் அன்னைக்கு வயதுக்கு வர்ற பட்சத்தில் அவர்களுக்கு கழிப்பிட வசதி அப்படிங்கிறது முக்கிய தேவை. அதுலேயும் 2 கைகளையும் ஊனி தவழ்ந்து வரக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை, பெண் குழந்தை பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கான போக்குவரத்து வசதி கிராமப்புறங்களில் சரியானபடியில் இல்லை. அதே சமயத்தில் போக்குவரத்து வசதி ஏதாவது பெற்றோர்கள் கொண்டு விட்டுட்டாலோ இங்கே கழிப்பிட வசதிகள், அதுவும் தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பிடங்கள் இல்லை. சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டே அவர்கள் வகுப்பறைக்கு செல்லக்கூடிய வழிகள் இல்லை, வசதிகள் இல்லை. இந்த சூழலில் நான் போய் என்னுடைய உடலை வருத்தி கொண்டு அப்படிப்பட்ட கல்வி தேவையா அப்படிங்கிற ஒரு மன சோர்வில் அந்த குழந்தைங்க ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இது. ஆர்த்தோக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, பார்வையற்றோருக்கு மட்டும்தான் பிரச்சனை. இந்த சூழல்களை எல்லாம் முறியடித்து கொண்டு வெற்றி பெற்ற நிறைய மாற்றுத்திறனாளிகளை இந்த சமூகத்தில் பார்க்கிறோம். அதனால இந்த சூழல்களை கண்டெல்லாம் அஞ்சாமல் இல்ல நான் துணிந்து படிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்வேகம் உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த உத்வேகம் அந்த குழந்தைகளுக்கும் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? நான் இந்த நேரத்தில் இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உடல் ரீதியான பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு விதமாக இருந்தாலும் அதை ஒரு சேலஞ்சாக சவாலாக எடுத்துக்கொண்டு நம்ம சமூகத்தில் போட்டியிடும் பொழுது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி உலகம் விஞ்ஞான உலகம் ஆயிடுச்சு. நம்மளுக்குன்னு இடஒதுக்கீடு முறைகள் எல்லாம் இருந்தாலும் நிறையா இன்னைக்கு வேலை வாய்ப்புகள், இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் அங்கீகாரம், இன்னைக்கு மாரியப்பன்லாம் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இப்படி எவ்வளோ பேர் சாதிச்சாலும் இன்னும் நிறையா விளையாட்டு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவங்க, அவர்களை பார்த்து நீங்களும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே சொல்கிறது. இதற்காகத்தான் அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்காக இன்னைக்கு அவங்களுக்கு கல்வி உதவித்தொகையிலிருந்து, இன்னைக்கு 1ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தையிலிருந்து இன்னைக்கு அவங்க கல்லூரி படிப்பு, அவங்களோட டாக்டரேட் படிப்பு படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் துறை மூலமாக.
இந்த கல்வி உதவித்தொகை மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த உபகரணங்களை பயன்படுத்தி நம்ம உபகரணங்கள் எல்லாம் ஒரு நகரமயமாக்கப்பட்ட பகுதிகளில் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கொள்ளலாம். ஆமா, கண்டிப்பா. ஆனா நீங்க கிராமத்தினுடைய அந்த எல்லைக்கு ஒரு குக்கிராமங்கள்ல போகிற போது அங்கு பிறக்கக்கூடிய மருத்துவ ரீதியாக சரியான மருத்துவம் இல்லாமல் திருமண முறை அப்படிங்கிறது உறவுகள் இருக்கக்கூடிய பல இடங்களில் இந்த குழந்தைகள் பிறப்பது நிறைய இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இந்த அறிவு போதிய அளவு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இன்னைக்கு உறவுமுறை திருமணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இன்னும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக பிறந்துட்டு இருக்கிறாங்க. அதற்கான கம்பேரிசன் எப்படி இருக்கு? முன்னாடி இருந்ததுக்கு நீங்க சொன்னீங்க 1940கள் 1960கள் 80கள் இல்ல 2000ல இருந்து இன்னைக்கு அதனுடைய கம்பேரிசன் ரேட் எப்படி இருக்கு? இப்போ கம்பேரிசன் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்வை குறைபாடு அப்படிங்கிறது முன்னாடி வந்து சிக்கன் பாக்ஸ் அதனால நிறைய பார்வை குறைபாடு வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அதற்கான தடுப்பு மருந்துகள்லாம் இருக்கிறதுனால இந்த உறவுமுறை திருமணங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் பார்வை குறைபாடில் நிறைய இருக்கு. அதே போல போலியோ வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல விபத்துகள்னால ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் இந்த உறவுமுறை திருமணங்களாலையும் ஒரு சிலருக்கு வந்து இந்த குறைபாடு வருது. அதே போல இந்த செவி மற்றும் பேச இயலாத குழந்தைகளும் இந்த உறவுமுறை திருமணங்களால நிறைய பேர் பிறந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா முன்னாடி இருந்ததை காட்டிலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் குறைவா இருக்குது. இந்த ஓரளவுக்கு படிச்சவங்க வீட்டுல கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. ஆனா இது போன்ற சம்பவங்கள் சில இடங்களில் நடந்துரும். இல்ல முடியாத சந்தர்ப்பம் இதுதான் நடத்த வேண்டும் அப்படிங்கிற சூழல் இருக்கும். இருந்தாலும் இந்த குழந்தைகள்ல பிறக்கிற போது அந்த சின்ன குழந்தைகள்லயே இவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு, இவங்களுக்கு கால் ஊனமாக இருக்கிறது, இல்ல கண் பார்வை அப்படிங்கிறது குறைவா இருக்கு, இல்ல பேச முடியாம இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிறு வயதிற்கு உள்ளேயே நம்ம கண்டுபிடிச்சா ஒரு ஐடென்டிஃபை பண்ணா இவங்களை இந்த மிகப்பெரிய ஊனம் அப்படிங்கிற சமுதாயத்தில் அடுத்த கட்டத்துல இருந்து அவங்களை விடுவிக்க முடியுமா? இதுக்கு வந்து நம்ம அரசாங்கத்துல பாத்தீங்க அப்படின்னா 32 மாவட்டங்களையும் இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லாமே மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள்ல இருக்குது. கிராமப்புறங்கள்ல இந்த இது இல்லாத சூழ்நிலையில அவங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கோ அங்க போனோன்னா அவங்களுக்கு ஏற்ற வகையில் அதற்கான வழிகாட்டுதல் இல்லாம இன்னைக்கும் ஒரு நிறைய குழந்தைகள் வந்து ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட குறைபாட்டை வந்து இன்னும் அளவை குறைச்சிருக்கலாம் வாய்ப்பு இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இம்பேர்டு அந்த குழந்தை பேச பிறவியிலே அந்த குழந்தைக்கு வந்து பேச மட்டும்தான் இயலாது, காது கேட்கும் அப்படிங்கிற சூழல்ல பேச்சு வரல அப்படின்னா ஸ்பீச் தெரப்பி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சரியா இருந்திருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கக்கூடிய சூழல் இல்லை. அதே சமயத்தில் பெற்றோரால் அந்த பிள்ளைங்களுக்கு அஃபோர்ட் பண்ணி அந்த ஸ்பீச் தெரப்பி கொடுக்க முடியல. இந்த சூழல் நேரங்கள் அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கும். அந்த குழந்தை அப்படிங்கறது 5 வயதுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சிடும், 8 வயதுகளுக்கு பிறகு பேச ஸ்கூலுக்கு போனா சரியாயிரும் அந்த மாதிரி இருக்கும். அதே போல இன்னைக்கு பார்வை குறைபாடும் அந்த மாதிரி தான். நிறைய பேர் வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எல்லா அரசு மருத்துவமனைகள்லையும் சரி நம்ம தனியார் மருத்துவமனைகளையும் குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குதா, கண் பார்வையில் ப்ராப்ளம் இருக்குதா, உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ் மூலமாக போய் அவங்க தெரப்பி கொடுத்து அந்த தெரப்பி மூலமாக அவங்களோட குறைபாட்டினுடைய அளவை குறைத்து கொள்ளக்கூடிய சூழல் இன்னும் கிராமப்புறங்களில் இன்னும் இல்லை. அதற்காக நம்ம அரசாங்கம் வந்து ஒரு நடமாடும் சிகிச்சை மையம் கூட உருவாக்குனாங்க. ஆனால் அது வந்து சரிவர செயல்பட முடியாத சூழல்ல தான் இன்னும் இருக்கு. அரசாங்கம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுடைய மேம்பாட்டிற்கு உதவினாலும் கூட அது சரியாக சென்றடைவதில் சில பிரச்சனைகளும் சிக்கல்களையும் இன்னும் கிராமப்புறங்களில் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு இருக்கும், அது பெற்றோர்களால் பார்க்கப்படும். ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்களால என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு 10 வயது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமலேயே இருந்துரும். அதுக்கு பிறகுதான் அதற்கான யோஜனைக்குள்ளேயே அவங்க போவாங்க, நிறைவேற்ற இது குறித்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான அறியாமையை அந்த பேரண்ட்ஸ் எப்படி களையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எங்களை மாதிரி அசோசியேஷன்ஸ் வந்து நாங்கள் கிராமப்புற அளவில் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துகிறோம். அதில் கூட்டங்கள் நடத்தும் போது இந்த மாதிரி கூட்டங்களில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிறாங்க? இந்த கூட்டங்களில் சுய உதவி குழுக்கள் பெண்கள் கலந்துக்கிறாங்க. அந்த பகுதியினுடைய பஞ்சாயத்து தலைவர்ஸ், அவங்க கவுன்சிலர்ஸ் அவங்க கலந்து கொள்கிறாங்க. அதே போல் இந்த மாற்றுத்திறனாளிகளினுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள் கலந்துக்கிறாங்க. ஆனால் கூட
கலந்துக்கிட்டாலுமே இன்னைக்கு இல்ல அதை கலந்துக்கிட்டக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு பாதிப்பு, அவர்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா சீக்கிரமா ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுடைய கவுன்சிலிங் அப்படிங்கிறது இத்தனை ஒரு சின்ன வட்டத்திற்குள்ள நின்று விடுகிறது. ஆனா இதையும் தாண்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு அது சென்று சேர வேண்டும். அதை சென்று சேருவதற்கு ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிள் ஏரியா அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதற்கு நம்ம ஊடகம் தான் நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் எல்லாம் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செய்தித்தாள்கள்னா படித்தவங்க தான் தெரிய முடியும். அதே சமயத்தில் இந்த நம்மளோட ஊடகத்தை பொறுத்த வரைக்கும், தொலைக்காட்சி ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லையும் இன்னைக்கு நிறைய பேர் கற்றுக்குறாங்க. இதற்கான ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஒரு விழிப்புணர்வு, அதுலேயும் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எப்படி படிக்கலாம், எப்படி அவங்க படிச்சுட்டா அவங்களுக்கு இடஒதுக்கீடு முறைகள் மூலமாக வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அரசாங்கத்தில் வாய்ப்புகள் இருக்குது, வங்கிகளில் என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, வங்கிகளில் இருந்து அவங்க கடன் உதவி பெற்று அவங்க வாழ்க்கையை எப்படி நடத்தலாம். அதே சமயத்தில் இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்காக இன்னைக்கு எவ்வளோ பேர் சிஎஸ்ஆர்ங்கிற ஒரு முறையில் அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக வேலை கொடுக்கணும்னு முன் வர்றாங்க. ஆனால் எங்கே போய் அப்ரோச் பண்ணுறது, எந்த நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாத சூழ்நிலையில் நம்ம தொலைக்காட்சி ஊடகங்கள், அரசாங்கம், சமூகம், இந்த மாதிரி தான் எங்களை மாதிரி நிறுவனங்கள் இவங்க தான் எல்லாம் சேர்ந்து கை கொடுக்கும் பொழுது தான் இன்னும் நிறைய பேரை மாற்றுத்திறனாளிகளை ரீச் பண்ண முடியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு சக மனிதர்களால், அதாவது குறைபாடுகளே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிற மனிதர்களால் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா? அவங்களால பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லைங்க சார். ஆனால் இன்னைக்கு ஏதானும் அவங்க குடும்பத்தில் ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு குறைபாட்டில் இருக்கும் பட்சத்தில் தான் இவர்களுக்கு எந்த விதத்தில் இன்னைக்கு நான் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நடந்து போயிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு 10 பேர் போகும்போது 9 பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. அதில் ஒருத்தர் எங்கம்மா போகணும், உங்களுக்கு என்ன வழி, எங்கே தெரியணுமா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது தான் தெரியும் அவங்களோட சித்தப்பா பையனோ, சித்தப்பா பொண்ணோ, பெரியப்பா பொண்ணோ, தங்கச்சியோ யாரோ இந்த மாதிரி ஒரு குறைபாட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி உலகம், விஞ்ஞான உலகம், அந்த மாதிரி எல்லாருமே முந்தி எடுத்துக்கொண்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற சூழலில் யாருக்குமே ஒரு நிதானமாக யாருக்கும் உதவி செய்து கொண்டு போகக்கூடிய சூழல்ல. ஆனால் சமூகம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுதந்திரம் அடைந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ 1947 சுதந்திரம் அடைந்து இன்னைக்கு 2016ஆம் ஆண்டை எட்டி இருக்கோம். இன்னைக்கும் நம்ம தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு தனி துறையை ஏற்படுத்தி இவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இவங்களுடைய மேம்பாட்டுக்காகவும் இன்னைக்கு தொழில் தொடங்குவதற்கு இப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அதற்கு அரசாங்கம் மட்டும் இதற்கு ஒரு காரணமாக இல்லை, சமூகமும் இவர்களுக்கு உணர்வை ஊட்டியதுனால தான் இந்த அதிகாரிகளும் அரசியல் பொறுப்பாளர்களும் நம்மளுக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்ல வரேன். பொதுவாக நமக்குன்னு ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு தெரிந்த பிறகு சாதாரண மனிதர்களை காட்டிலும் எனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு உங்களுடைய உள் மனசு சொல்லும்? எனக்கு திறமை இருக்குது அப்படிங்கிறத என் உள் மனசு சொன்னாலும் அந்த திறமையை நான் கண்டறிவதை காட்டிலும் எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாய்ப்புகள் மூலமாக நான் அந்த திறமையை இன்னும் டெவலப் பண்ணிட்டு நான் அதன் வழியாக நான் முன்னேறி செல்லும் பொழுது நான் நிறையா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்குள்ளேயே தன்னம்பிக்கை வரணும். அந்த தன்னம்பிக்கை மட்டும் இல்லாமல் அந்த தன்னம்பிக்கை எனக்காகவே வரணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இன்றைக்கி சமூக ஆர்வலர்கள், அவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய உற்சாகம், இதுதான் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு தினந்தோறும் இன்னைக்கு சிறு சாதனைகள்லேருந்து இன்னைக்கு IFS வரைக்கும் நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள், IAS கூட போன தேர்வில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் தான் டெல்லியில் தேர்வானாங்க. இப்படி நிறைய பேர் சாதித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சாதனைகளை தான் நான் பார்க்கக்கூடியது ஒரே ஃப்ளோல இந்த வீட்டில இருந்து படிக்கிறது, இந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கட்டமைப்புகளாக இருக்கட்டும், நவீன தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், சில நேரங்களில் நம்மால் அதற்குள் உள் சென்று அதை கற்றுக்கொள்வதற்கோ இல்லை அந்த பாதையில் பயணிப்பதற்கோ முடியாத சூழல் வரும்போது நீங்க என்ன நினைப்பீங்க?
அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்வையற்றோரை எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையற்றோர்னால் நீங்கள் சயின்ஸ் படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இது ஒரு மாணவன் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து 10th வந்து அவனுக்கு ரொம்ப சயின்ஸில் படித்து அவன் பெரிய அளவில் ஒரு ரிசர்ச் அவன் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது அவனோட ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு கொடுக்கல. 10th வந்து அவன் 95% அவன் மார்க் எடுத்த சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு இடம் மறுக்கப்பட்ட சூழ்நிலை. கோர்ட்டுக்கு போய் இப்போ +1 +2க்கு அவனுக்கு சீட் கிடச்சிது. +2க்கு அடுத்து சீட் கிடச்சாலும் பொறியியல் படிப்புனா உன்னால் படிக்க முடியாது அப்படிங்கிறது. இப்போ எனக்குன்னு திறமை இருக்குது, நான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கூட உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி ஒடுக்கக்கூடிய சமூகமாக தான் இன்றைக்கி இருந்தது. அதனால அவனுக்கு வந்து கிடைக்காத பட்சத்தில் அவனை வந்து இன்னைக்கு வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவனுக்காக நிறைய இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி அவன் வந்து ஒரு லண்டன் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி அவன் வந்து பொறியியல் துறை படிச்சுட்டு இருக்கிறான். இந்த மாதிரி எத்தனை பேர் எப்படி போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியான சூழ்நிலை. அதனால் நான் வந்து இந்த நேரத்தில் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு எங்களோட திறமைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் எங்களோட விருப்பங்கள் என்ன இருந்தாலும் எங்களோட திறமைகளுக்கு ஏற்ற வகையில் நீங்களும் சேர்ந்து கைகோர்த்து வரும்போது நிறைய நாங்கள் இன்னும் வந்து சாதிக்க முடியும். எங்களோட ஒரு குறைபாட்டை நாங்கள் மறந்து அந்த இன்னும் நிறையா 10 திறன்களாக அதை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கடந்த மாற்றுத்திறனாளிகள் நாளில் நம்ம சென்னை பெருவெள்ளத்தால் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு சிக்கி ஒரு பரிதவித்த சூழல்களில் நம்ம இருக்கிற போது கை கொடுக்கிற கரங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறது இந்த சமூகத்தில் அப்படின்னு உணர்ந்தது. ஆனால் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளில் யாராக இருந்தாலும் உதவக்கூடிய சமூகம் இந்த சமூகம். ஆனால் இந்த மக்களுக்கு நம்ம அடிப்படையும் போதிய அறிவையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தால் போதும் அவர்களை கொண்டு இயங்குறதுக்கான சூழல் உருவாக்க முடியும். இந்த இடத்துல பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுடைய நான் பேஸ்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு முடிச்சுறேன். இந்த இடத்துல உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, யாருமே பயப்பட தேவை இல்லை அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போது இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் அப்படின்னா இன்னைக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அந்த வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு அவர்களுடைய வீட்டு கதவை தட்டக்கூடிய சூழலில் தான் இருக்குது. இன்னைக்கு கல்வி வாய்ப்பாக இருக்கலாம், இன்னைக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களில் பணி வாய்ப்பாக இருக்கலாம், சுய தொழில்களாக இருக்கலாம், சுய தொழில் பயிற்சிகளாக இருக்கலாம். இன்னைக்கு அரசாங்கமும் சரி, இன்னைக்கு எங்களை மாதிரி தனியார் நிறுவனங்களும் சரி, இன்னைக்கு ஏராளமான பயிற்சிகளை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அவர்களுக்கான வாய்ப்புகளையும் செஞ்சிட்ருக்குறோம். இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற காரணத்தில் தான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா 3 வகையான பிரிவை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. ஒன்று வந்து சுயநலமானவர்கள் இருப்பாங்க, இன்னொன்று வந்து அவங்களுக்கு சுயநலமே இல்லை, எதுவுமே செல்ஃப்லெஸ் பீப்புள் அப்படிம்பாங்க. இன்னொருத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 வகையான பீப்புள் செல்ஃப் சாக்ரிஃபைஸ். அந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸான அவர்களையும் தியாகத்தோடு அர்ப்பணித்து இந்த சமூகத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி 99% பேர் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி உள்ள மாற்றுத்திறனாளிகள் இன்னும் நிறையாக நாங்கள் வந்து சர்வை பண்ணி நிறையா வாய்ப்புகளை கொண்டு வர முடியுது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி பிசிஓ பூத்து இன்றைக்கி வந்து எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் பிசிஓ பூத் இல்லை அப்படின்னாலும் அதற்கு மாற்றாக இன்றைக்கி சுய தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து ஜூட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இன்றைக்கி ஜுவல்லரி மேக்கிங்காக இருக்கலாம், அதே போல் இன்றைக்கி மார்க்கெட்டிங் நிறைய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி கணினி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கணினின்னா ஒரு பார்வையற்றோரால் எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கணினியும் எங்களால் ஒரு சமமாக மற்றவர்களுக்கு இணையாக கண்ணால் பார்த்து செய்கிறத நாங்கள் காதால் கேட்டு அதை ஆப்ரேட் பண்ணி கணினி எங்களோட ஃபோன் எல்லாமே எங்களால் வேலை செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தனியார் நிறுவனங்கள் எங்களுக்காக பணி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தேதிக்கு நான் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ம வந்து சுருண்டு முடங்க தேவை கிடையாது. நாம் ஒரு மனித மாண்போடு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம் இன்னும் நிறைய இருக்குது. இதற்காக அரசாங்கமும் தொலைக்காட்சி நம்மளை போன்ற தொலைக்காட்சி ஊடகங்களும்
நிறையா நம்மளுக்காக செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அனைவரும் நம்ம வந்து இந்த ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். திட்டங்கள் மட்டும் போட்டால் போதாது, அந்த திட்டங்களை நம்ம திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய அளவில் நாம் தான் அதை பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறுவனங்களை எல்லாம் நீங்கள் நம்ம தொடர்பு கொண்டு எல்லாம் இது பண்ணும்போது சமூகத்தில் ஒரு 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 நல்ல மரியாதையோடு நம்ம வாழ முடியும். இன்றைக்கி வந்து ஒரு ஜான் மில்டன், அவர் வந்து இடையில பார்வை போச்சு அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி ஒரு 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 நாவல் ஆசிரியராக இருந்து எல்லாமே எழுதியிருக்கிறாரு. அதே போல் ஹெலன் கெல்லர் பார்த்தீங்க அப்படின்னா உலக மாற்றுத்திறனாளிகளுக்கே அவங்க வந்து உலக மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு 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 இயக்க வரலாற்றிலே அவங்க வந்து ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு முன்மாதிரியாக தான் தேர்ந்துட்டுருக்கிறாங்க. அதே போல் இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதனால் நம்ம யாருமே இன்றைக்கி எனக்கு பிறவியில் தான் குறைபாடு இல்லை, எனக்கு மட்டும்தான் இந்த குறைபாடு அப்படின்னு கிடையாது. இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தது 6 கோடி பேர் கை கால் குறைபாடு உடையவங்களாகவும் காது கேட்க முடியாதவங்களாகவும் பார்வை நிறைய இருக்கிறாங்க. அதுலேயும் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா குறைந்தது 25 லட்சமான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. அதுலேயும் நிச்சயமா மேம், உங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த சமூகத்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். கண்டிப்பாக கை கொடுக்கின்ற கரங்கள் இந்த உலகளவில் இன்னும் நிறைய இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால எல்லோரும் நட்பாக இருந்து இந்த சமூகத்தில் இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக சாதனைக்க முடியும். நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த ஊடகங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பான, ஊடகங்கள் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறது, செய்யும் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்க கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார்.